السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إني جاعل في الأرض خليفة قال تجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. صدق الله مولانا العلي العظيم. அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கிருபையால் நாம் புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் மனிதர்களாக படைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டு அதன் பிறகு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித வர்க்கத்தை படைக்க ஆசைப்பட்டார். முதலாக இந்த மனிதனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்திலே படைத்து வைத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த பூமியில எதற்கு வைத்தார் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா காசிலே நினைக்கும் பொழுது இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த உலகத்திலே நான் என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன், ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மலைக்காக இந்த அல்லாஹ்வுடைய ஹலீஃபா முக்கியம் இல்லைங்களா? ஒரு ஆளுடைய அரசனுக்காக அவருக்கு பிறகு அவருடைய ஒரு தூதுவராக, ஒரு பிரதிநிதியாக ஒருத்தர் வேணும்னு சொன்னா இந்த அரசனுக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவர் கொடுத்துருக்காரு, செயல்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அல்லாஹ்வுடைய பிரதிநிதி சொன்னா ரொம்ப முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்கிறதோ, என்னென்ன செயல்பாடு இருக்கிறதோ அதையெல்லாம் மனுஷன்ல பிரதிபலிப்பார். அப்போ முக்கியமான ஒரு படைப்பாட்சி என்பதாக மலைக்குகள். அப்போ ஆரோக்கிய படைச்சு போட்டுக்கும் போது பார்வையிட்டு பயக்கலாம். அவங்க கேட்டால் அல்லாஹ் வந்து யாரும் இந்த வசதியாக நாங்கள் சில உண்மை வரைய கொண்டிருக்கிறோம், உண்மை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனித படைப்புடைய அம்சங்களை பார்த்தா உலகத்தில் கலவரங்களையும்
அல்லாஹ் எப்போ நமக்கு தாழ்வு கொடுத்துட்டே இருக்கிறான். குஃபா எப்போ ஒவ்வொரு நொடியிலும் கொடுத்துட்டு இருக்கிறான். சிந்திச்சு பாருங்க. பார்வை நமக்கு சொந்தமாக இருந்தால் பிறந்த உடனே நம்ம பார்வை தகப்பன தெரியாது, பார்க்க முடியாது. தாய் தெரியாது, கொஞ்ச நாள் போகும். அதே பார்வை சில பேருக்கு சில வயசுல போயிடுது, தள்ளி போயிடுது, பார்க்க முடியாது. கண் தெரிய மாட்டேங்குது. சில வயசா போனப்பே கண் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சொந்த பொருளாக இருந்தால், ரொம்ப சொந்தமாக இருந்தால் அவங்க நிலவர மாதிரி இருக்க மாட்டேங்குது. உலகத்தில் பேச முடியாம இருக்கிறாங்க, பூமிகளாக இருக்கிறாங்க. அது காது சில பேருக்கு பாருங்க வயசுக்கு காது கேட்காம போகுது. அதே மாதிரி உங்க சக்தியில் பாருங்க. சாதாரண உலகத்தில் பார்க்கணும், ஒரு ஜீவராசிகள் அவைகள் குட்டி போட்டா, ஆடு குட்டி போடுது, என்ன செய்யும்? உடனே அதை துணி குதிச்சு தன் தாயிட்ட போய் அந்த பால் பிடிக்கும், பிடிக்குமா பிடிக்காது? ஆனா மனிதனை பாருங்க, பிறந்த எப்படி அவனுக்கு தெரியாது, அவனால சாப்பாடு சாப்பிட முடியாது, பால் எடுத்து திட்ட முடியாது. கத்தனோட தாய் செய்வாங்க, பால் ஊட்டுவாங்க, ஊர்ந்து போக முடியாது. என்ன காரணம் சொன்னா, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதனே, நீ இந்த உலகத்தில் பிறந்த பிறகு, நீ வளர்ந்த பிறகு, ஆளான பிறகு நீ உன்னை குடிகளாக எடுத்துக் கொள்வாய். ஆனால் அப்படி விஷயம் கிடையாது. நான் தான் உன்னை படைத்திருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றார் உணர்த்துவதற்காக வேண்டி அல்ல கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச காலத்துல கூட சொல்லுவாங்க, மனுஷனே யார் தெரியுமா, எந்த ஸ்தலம் தெரியுமா, மனுஷன் கேட்பாங்க இல்லைங்களா? உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற. அப்ப அல்லாஹ்வை மறந்து மனிதனுக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவான். நீ பார்க்கிற உலகத்தில் எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள், போர்கள் நடக்கிறது. அப்ப மனிதன் அதிலே தன்னுடைய செயல்பாடுகளை தன் மனப்பட பார்க்கல. நான் நினைச்சா அழிச்சுவேன் சொல்றா பாருங்க, அழிக்கிற செயல் இருக்குது, அதெல்லாம் மனுஷன் செயல்பாடு கொண்டு வரோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நான் சொந்த பிரகாரம் நீங்கள் இருந்து கொண்டால் உங்களுக்கு மறுபடியும் வாழ்க்கை இருக்கிறது, மறுபடியும் வாழ்க்கை இருக்கிறது. மாறாக நீங்கள் உங்கள் மனப்பட பார்க்கையாக வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மறுபடிய வாழ்க்கை என்பது கிடையாது. அங்கே நீங்கள் கஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா வெளிக்காட்டுகிறார். அவன் மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்து அவனை பரிபாலித்து எல்லாம் செய்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்கிறான். நீ பார்க்க உலகத்தில் ஆட்சி அதிகாரங்கள் கைக்கு வந்தால் என்ன செய்யலாம், யாரை எப்படி செய்யலாம், வழிபார்க்கலாம் என்று நாடுகள் கூட இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், சிந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை படைச்ச பிறகு இன்னா அல் அமானத அல் சமாவாதி வல் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மிலஹா ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா ஃபஹமலஹா அல் இன்சான். அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சு விட்டுட்டான். இந்த உலகத்தை படைச்ச பிறகு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆளுவதற்கு, அது எந்த நாடாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், எங்காக இருக்கட்டும், இந்த உலகத்தை ஆளுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல்ல என்ன செஞ்சானா, மனுஷன் இந்த வானம் பூமி மலைக்கு சொன்னா நீங்க ஆட்சி செய்யுங்க. என்ன சொன்னா, இந்த உலகத்தை படைச்சு அல்லாஹ் கூட சொன்னா, முதலிலே நான் இந்த ஆட்சி அதிகாரத்தை வானம் பூமி மலைகளை ஒப்படைச்சோம். ஃபஅபைன அன் யஹ்மிலஹா, அவைகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா, அவைகள் பயந்து கொண்டன. ஃபஹமலஹா அல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான், மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஃபஇன்னஹு கான லூமன் ஜஹூலா, இந்த மனிதன் அறியாமையிலே மூழ்கிவிட்டான், ஜாஹிலாக போய்விட்டான், அழிச்சா அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் ஆகிவிட்டான் சொல்லியிருக்கிறார். உலகத்தை படிச்ச பிறகு அல்லாஹ் தஆலா அரசாட்சி ஒப்படைக்கிறான், வாழ்ந்து முற்றி ஒப்படைச்சான். இப்போ அதை எடுத்து பொறுப்பெடுத்து வச்சுங்களேன், மழை தெரியும், நீ எங்க மழை பெய்யுது, எந்த மழை பெய்யாதான் முடிவு பண்ணி மழை பெய்ச்சு பேருக்கு படிக்கல. அப்போ பூமி என்ன செய்யும், அதுவா என்ன செய்யும், அதுக்கு என்ன பயிர் விளைவிக்குது அப்படின்னு விளைய வச்சு மழை என்ன செய்யும், கல்லுகளை உடைச்சு ஊடு கட்டு மழை கட்ட
பலவிதமான பொக்கிஷம் இருக்கிறது. எங்க தங்கம் இருக்குது, எங்க வைடூரியம் இருக்குது, எங்க என்ன இருக்குது, அந்த பூமிக்கு தெரியும். அது வெளியாகும். புரியுதுங்களா? அப்போ அவைகள் ஆட்சிகள் புரிந்திருந்தால் செஞ்சிருக்கும். இருந்தாலும் நாளை மறுமையில இந்த ஆட்சியை நாம் பெற்றுக்கொண்டால், பொறுப்பை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியுமா? நம்ம நினைச்சிட்டு அது கல்லு மண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால சொல்ல முடியும். சொல்லுவாங்க நாளைக்கு நரகத்துல பெரிய பொருள் அதிகமான கருத்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? சில கருத்து அல்லாஹ்வுக்கு மாற்றமானவா செயல்படுது. அப்போ நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே என்பதற்காக இந்த வானங்களும் பூமி மலையும் இந்த உலகத்தில் அரசாட்சி எடுப்பதற்கு பயந்துச்சு. முடியாது. ஃபஹமல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான், இந்த பொறுப்பை மனிதன் எடுத்துக்கொண்டான். அப்படிப்பட்ட மனிதன் என்ன சொல்லிட்டு இந்த மனிதன் நிச்சயமாக அறியாமையில் விட்டான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாளைக்கு இந்த ஆட்சி பொறுப்பை நீங்க பார்க்கிறோம். பெரும்பாலும் கிடையாது சஹாபி ரசூலுல்லாஹ் உங்க பொறுப்புல ஏதாவது ஆட்சி பொறுப்பு நாட்டில் நீங்க ஆட்சி பொறுப்பு கொடுங்க. கவர்னர் பதவி, அமைச்சர் பதவி, இல்லை மாநில பொறுப்புல இருக்கிறீங்க சொல்லும் போது அபூதர் சொன்னாங்க. ரொம்ப இளைய மனசு, நிறைய இளைய மனசு. மலேசியாவில் டிக்கெட் பிடிக்கிற மாணவர் போன ஆட்சி செய்ய வருவான். ஆட்சி சும்மா செய்ய முடியாது. ஆட்சி அமைக்க ஆட்சி செய்ய சொன்னா அதுக்கு பல்வேறு விதமான தந்திரங்கள் தேவைப்படுகிறது. எல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா? எல்லாம் செஞ்சிட முடியுமா? அது நிர்வகிப்பதற்கு பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது. அதையெல்லாம் செயல்படுத்த சொன்னாக்கா எல்லாரும் முடியாது. ஆட்சி நிறுத்தப்படாத அதுக்கு நல்ல மாட்டிங்க சொல்லுவாங்க. ஆட்சி கேட்கலாம் அந்த கிடையாது. அல்லாஹ் வீட்டில் ஆட்சியை கொடுக்கிறான் கிடையாது. ஆனால் அந்த ஆட்சி நாம் நிர்வகிப்பதற்கு தெரியாது. ரசூலுல்லாஹி காலத்துக்கு பிறகு உம்முடைய அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க, உமர் கலீஃபா இருந்தாங்க, உஸ்மான் வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? அவங்க அலைஹி ரலியல்லாஹு ஜனாதிபதியாகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டமே அவங்களுடைய மாளிகைக்குள்ள போய் விலகி கொலை பண்ணிடுச்சு. விளைச்சிங்களா? யாரு உஸ்மான் ஜனாதிபதி இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருச்சு? ஒரு பெரிய கூட்டம் உள்ள குதித்து அவர்களை கொலை செய்திருக்கிறார். பெரிய பிரச்சனை. ஜனாதிபதி பெரிய குழப்பங்கள் பிரச்சனை வைக்கிறது. அந்த ஒரு குரூப் என்ன செய்யுது? யார் அவங்களை கொலை செஞ்சாங்களோ அவங்கள பழி போய் வாங்கியாகும். தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை சொல்றா அவங்கள சொல்றது அது கத்தல் இருக்கிறது. ஒரு மனுஷனை வேண்டுமென்றே கொலை செய்தால் அவனை கொலை செய்ய வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு 20 மேற்பட்ட நபர்கள் 10க்கு மேற்பட்ட நபர்கள் போய் கொலை செய்தாங்க. அந்த கொலை செய்த நபர்ல அபூபக்கர் சித்திக்குடைய மகன் இருக்கிறார். நினைச்சீங்களா? இஸ்லாமிய ஆட்சியில இஸ்லாமிய என்ன பிரச்சனை? எல்லாரும் பதினாசம். அப்ப அந்த கொலை செய்தவர்கள அபூபக்கர் சித்திக்குடைய மகன் முஹம்மது அபூபக்கர் இருக்கிறார். முஆவியா போர்த்திருக்கிறாங்க. என்ன போர்த்திருக்கிறாங்க? நீங்க உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பாரமாக தன்னை கொலை செய்து யாரு கொலை செஞ்சாங்களோ பழி வாங்கணும்னு சொல்றாங்க. முஆவியா போர்த்திருக்கிறார். இல்ல நீங்க ஹிலாஃபத்துடைய நீங்க யாரும் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அப்ப உஸ்மான் அலி சொல்றாங்க, தனிப்பட்ட நபராக தான் செஞ்சிட முடியும். தனிப்பட்ட நபர் செய்யப்படல, ஒரு கூட்டமாக செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் செய்ய முடியும்? ஒரு கூட்டத்தில் ஒரு 50 பேர் இறந்து போயிட்டாங்க. யார் குற்றவாளி?
என்ன மீன் சொல்ல பையன் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து வருத்தத்தில் அந்த படம் போயிருக்காங்க. அப்படியா? அவங்க சொன்னாங்க, என் ஒட்டத்தில் உட்காருங்க, அவங்களை போய் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஆயிஷா அவங்க ஒட்டத்தில் உட்கார வச்சு நடந்தே கூட்டு போய் அந்த கூட்டத்தில் போய் சேர்க்கிறேன், சொல்ல சேர்க்கிறேன். அதுதான் என்ன பிரச்சனை ஏற்பட்டு போச்சு? ஆயிஷா நாயகி தப்பான முறையில் அவரோட இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை உண்டாயிட்டாங்க. அதான் வச்சுக்கலாம் பிரச்சனை. இவங்க வந்து மாலை காலம் போய் தேடிட்டு அவங்க வயிற்றுக்காரங்க காலை காலம் முடிச்சு வரதுக்குள்ள இந்த கூட்டம் போட்டு போயிடுச்சு. இவங்க பள்ளைக்கு தூக்கி போயிட்டாங்க. அங்கே என்ன இவங்க கடைசியில் இந்த பொருளை அழைச்சிட்டு எடுத்துட்டு போறவரு இவங்களை உட்கார வச்சு கொண்டு போறாங்க. என்ன பெரிய குழப்பம் இருந்துச்சுனாக்கா இந்த ஆயிஷா தவறான முறையில் போயிட்டாங்க, அவருக்கு அவங்களுக்கு தொழில் கொண்டு போச்சு. இதெல்லாம் பேச ஒரே பிரச்சனை ஒரே இதாக இருக்கும் பொழுது ஆயிஷா அழுகுறாங்க, நடக்குது. அப்போ ரசூலா கேட்கும் பொழுது அலிது செல்லா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அலிது செல்லாதெல்லாம் நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வார்த்தை சொன்னாங்க. ஆயிஷா வந்துச்சு. அதனால இந்த போர் என்ன செய்றாங்க, ஒரு வகையில ரசூலுடைய மர்மம் இல்லை, ரசூலுடைய சீர்த்த பண்ணாங்க. இருந்தாலும் இந்த சின்ன மனஸ்தாபத்தினால அவங்க மேல ஒரு கோபத்தினால ஆயிஷா என்ன செய்றாங்க, அந்த முஆவியா பக்கம் போயிடுறாங்க. முஆவியா பக்கம் போறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி அங்க கூட பல சஹாபாக்கள் அங்க போயிடுறாங்க. அந்த பக்கத்துல போய் சேர்ந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்க காலத்துல ஆயிஷா பார்த்து, ஆயிஷாவே இஸ்லாத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும், கிலாஃபத்துல ஒரு பெரிய சண்டை ஏற்படும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு அந்த ஹலீஃபாவுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக போட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்க. அந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்க. அது உதாரணத்துலீங்களா, நீங்க புறப்பட்டு வரும் பொழுது உங்களை ஒரு நாய் துரத்தும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க ஆயிஷா. இப்ப இந்த அந்த கூட்டத்தோட ஆயிஷா சேர்ந்துட்டாங்க. இப்ப யாரு கெட்டவங்க நல்லது தெரியல. அலி ரலியல்லாஹு அவருடைய தரப்பு நல்லதா, முஆவியா தரப்பு நல்லதா? இது இஸ்லாத்துல 4வது ஹலீஃபாவா இருக்கும் பொழுது எப்படி பிரச்சனை? பதவியில யாரை வைக்கிறது, யாரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காட்டுறது என்பதால் பெரும் பிரச்சனை இருக்குது பரிவாரத்தில். அதனால பெரும் போராட்டம் ஏற்பட்டு போச்சு. ஆயிஷா அந்த பக்கம் இருக்கிறாங்க, அதை பின்பற்றி பல சஹாபாக்கள் முஆவியா பக்கத்துல போயிட்டாங்க. இப்போ அப்ப சொன்னாங்க, இதுல 2 பிரச்சனை வந்துச்சு. ஒன்று வந்து ஒரு சஹாபி பேர் நிறைய இருக்குது. அவர் மஸ்ஜித் நபியை கட்டும் பொழுது 2 கலர் தூக்கி போனார். அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, ஒரு சஹாபிய அம்மார் வந்து வைஹனே அம்மார், ஒரு அம்மார் வந்து ராசைப்பட்டு வைஹனே அரபி பாஷையில ஒரு செலவா சொல்லக்கூடிய வார்த்தை. வைஹனே அம்மார், ஒரு அம்மார் வந்து ராசைப்பட்டு சொன்னாங்க. அப்போ சஹாபி யார் சொல்ற விஷயம், நீங்கள் ஒரு அச்சாரியம் செய்யக்கூடிய கூட்டத்தால கொலை செய்யப்படுவீங்க. நீங்க ஒரு அச்சாரியம் செய்யக்கூடிய கூட்டத்தால கொலை செய்யப்படுவீங்க. அப்போ அப்படின்னு சொன்னோம்னா இந்த அம்மாட்ட சொல்ற சஹாபி அலி ரலியல்லாஹு கூட்டத்துல இருக்கிறார். ஆயிஷா அந்த இதுல இருக்காங்க. இப்ப போர் முடியும் பொழுது இந்த அம்மாட்ட சொல்லக்கூடிய சஹாபியும் அந்த போரில கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இந்த செய்தி ஆயிஷா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷாவே, நீங்கள் இஸ்லாத்துல ஒரு மாபெரும் குழப்பம் ஏற்படும், கிலாஃபத்திலே ஜனாதிபதி பதவியில பிரச்சனை ஏற்படும், அப்பொழுது நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிரான ஜனாதிபதிக்கு எதிரான குழப்பம் இருப்பீங்க, நீங்க போற பாதை சரியில்லை என்பதா சொன்னாங்களா? அப்போ ஆயிஷா கேட்கிறாங்க, நம்ம போற பாதை சரியில்லை, நம்ம போற பாதை சரியில்லை. அம்மாரும் அந்த போரிலே கொல்லப்படுகிறார், அம்மாரும் செய்யலாத கொல்லப்படுகிறார். அதே போன்று நம்மை பார்த்து ஒரு நாய் துரத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மைதான். ஆகவே நாம மனசினோம் இஸ்லாத்துக்கு நேர்மைக்கு மாற்றமான முறையில் என்பதாக ஆயிஷா வாங்கிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனையில 2 பேரும் அங்கே இருக்கும் பொழுது ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ஒரு ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த ஜனாதிபதியை கொலை செய்தது ஒரு தனிப்பட்ட ஆளாக இருந்தால் வலிக்கு மொழி வாங்கியிருக்கலாம். இவர் கொலை செய்தால் அவருக்கு இந்த கொலை பண்ணுங்க. சவுதிக்கு போகணும் தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் ஒரு சிறு இளைஞரே ஒரு இளைஞர் கொலை செய்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ செஞ்ச உடனே இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்து அவரை கொலை செய்ய முடிவாயிடுச்சு. அதே சமயத்தில் ஒரு சிறியா ஒரு தொகையை வாங்கி கொண்டு அவரை என்ன செய்யலாம், அவருடைய பையன் அவர் கொலை செஞ்சாங்க. அதனால என்ன செய்தாரு, இந்த அரபி சொல்றாரு, நான் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பணம் தரேன், நீங்க
கொலை செய்துட்டாரு, அதனால கொலைக்கு கொலை தான் ஆகும். ஏன் இஸ்லாம் குறித்து சொன்னால், இஸ்லாத்துல மீதான முறையில கொலை செய்வதையோ கொலை இஸ்லாம் விரும்புவதில்லை. அப்போ அந்த அந்த அது எவ்வளவு போராடி பார்க்கிறாரு, ஒத்துக்கிற அந்த குடும்பமே வந்து கால விட்டு வந்து விடுதலை கொடுத்துருங்க, பணத்தாமி கொடுத்துருங்க, நம்மளாம் அதை பார்த்துருக்கோம், வீட்டுக்குள்ள வந்துச்சு, செய்தி வந்துச்சு, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப காரணம் என்னன்னு சொன்னா, இது குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காலம் எல்லாம். இருந்தாலும் அந்த இஸ்லாமிய ஜனாதிபதி சொன்னாங்க, நீங்கள் 10க்கு மேற்பட்ட பேரை கொலை செய்தால் அந்த குடும்பம் எல்லாம் ஆரம்பிப்பார்கள். அதனால அதுக்கு வழிவாங்க முடியாது, அவர் யாருக்கு நல்லா பார்த்துக் கொள்ளட்டும். ஆகவே தனிப்பட்ட முறையில ஒருவர் செய்திருந்தால் நாம் அவருக்கு பதிலாக ஒருவரை கொலை செய்திருக்கலாம். ஆகவே இந்த கொலைக்கு பழிக்கு போய் வாங்க முடியாததாக மருத்துவ ஏற்பட்ட போர் அப்புறம் சொல்ல அன்னைக்கு சொன்னாங்க, சொல்றது இன்னைக்கு அதை ஆயிஷா வாழ்ந்தார்கள். எப்படி இருந்தார்கள், இந்த அம்மாவுக்கு சஹாபி அந்த போரில் கொல்லப்பட்டதையும் பார்த்தார்கள், அவரை ஒரு நாய் கருப்பு நாய் துரத்தியதையும் பார்த்தார்கள். இது ஆயிஷா சொன்னாங்க, அது வெளியேற்றார். மலைசில சொன்னதுதான் என்னையானது, சொன்னதுதான் உண்மையானது. அவங்க மேல ஒரு கோபத்துல தான் அந்த போனதுதான் சொன்னாங்க, அவங்க மேல ஒரு கோபத்துல தான் அந்த போய் காத்துக்கிட்டேன், அதனால வெளியே சொல்லிட்டு ஆயிஷா வெளியாகிட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லிட்டு சொன்னால், ஒரு ஆட்சி அமானியத்தை கொடுப்பது இஸ்லாம் சிந்திக்கிறது, அதை சீர்தூக்கி பார்க்கிறது. யார் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், ஏற்றால் செயல்பட முடியுமா, அதனுடைய நெறிசுமைகளால் தாங்க முடியுமா, இஸ்லாம் அதை வரையறுத்து காண்பிக்கிறது. பெருமானாலும் அதை ஒரு போருக்கு அழைத்தாலும் சரிங்க, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இருந்தாலும் சரி, பெருமானார் அவர்கள் என்ன செய்வார்கள், அவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். ஒரு தடவை எகிப்தில் விக்டோரியா மாநிலத்தில் ஒரு இயேசு கிறிஸ்துவின் சிலையை மூக்கு துண்டிக்கப்பட்டுச்சு. ஒரு தடவை தான் இயேசு கிறிஸ்துவின் சிலையை மூக்கு உடைச்சிட்டான் எகிப்தில். இது பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது, பெரிய கவனம் வருது. அவர் அமருடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய சாமி அங்கே ஜாதியில் இருக்காங்க, அமருடைய ஆசிரியர் சாமி ஜாதியில் இருக்காங்க. அது தீர்ப்பு அவங்கள்ட்ட வருது, யார் பாலை கண்டுபிடி உடைய படையை முடிக்கிட்டு ஆளை கண்டுபிடிச்சாச்சு. என்ன பழி வந்துருச்சு, முஸ்லீம் மேல பழி வந்துருச்சு, முஸ்லீம் தான் உடைச்சிருக்காங்க, முஸ்லீம் தான் செஞ்சு செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பழி வந்துருச்சு. ஆனால் இந்த பரிசீலனை செஞ்ச ஒரு கிறிஸ்தவன் தான். அப்ப இந்த பிரச்சனை பிறகு அவனை கூட்டு வர்றாங்க, கூட்டு சொன்னாங்க, யாரு மூக்கை குடித்தானோ அவன், யார் அந்த இயேசு கிறிஸ்துவை மூக்கை குடித்தானோ அந்த மூக்கை துணிக்கிட்டாங்க. யாரு ஜாதி சொல்றாங்க, யாரு அந்த இயேசு கிறிஸ்து சிலையை மூக்கை குடித்தானோ அவன் மூக்கை துணிக்க வேண்டும். அப்பதான் பிரச்சனை நிற்கும். அப்ப இஸ்லாமிய ஜாதியாக இருந்தால் யார் இஸ்லாமிய ஜாதியை எடுத்துக்கொண்டு மாற்றமான முறையில் செயல்படுகிறது. சரியா தீர்ப்பு வருகிறார். ஆக உலகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி வந்தாலும் அந்த ஆட்சியாளர் தீர்ப்பாளை சரியாக வழங்க வேண்டும். இல்லை சொன்னால் முஸ்லீம்களாக இருந்தால் எல்லா இடத்திலேயே மாட்டிக் கொள்வார்கள். ஆகவே ஆட்சி பொறுப்பை இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பிற்கு உண்டான விஷயங்களை பின் விவகாரங்களையும் சிந்திக்க வேண்டும். நாளைக்கு நான் நல்லா இடத்துல சொல்லுறேன். ஆகவே இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பு அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சொல்றான், நான் ஆட்சியாளர், நான் நினைச்சா ஆட்சியை மாத்திடுவேன், ஒரு நொடிய மாத்தி கொடுக்குறேன். எல்லா இடத்துல நம்ம எல்லாம் ஆளக்கூடிய ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாம் சமுதாயத்தில் இடத்துல பகிர்ந்தளிக்கப்படுகிறது, பல பிரச்சனை ஏற்படுத்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய நிலைமை எங்கே போயிட்டு இருக்கிறது நான் சிந்திக்க வேண்டும். நல்ல இடத்துல கேளுங்கள், நல்ல ஆட்சியாளர் யாரெல்லாம் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நல்ல இடத்துல சொல்ல வெளியிடுகிறார். எல்லோருக்கும் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள்